ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மைஃபா ரெசிபி. நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு யூடியூப்பில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். போண்டா செய்கிறதுக்கு நான் இதில் 1 கப் கோதுமை ஆட் பண்ணிவிட்டு இது கூட 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த போண்டா நல்ல டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது கடையில் வாங்குகிற டேஸ்ட்டுக்கே இருக்கும். பொதுவாக இது அக்குர்நேலாம் ரோட்டு கடையிலெல்லாம் இது போட்டு விற்பாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போண்டா. இப்போ இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவு இறுக்கமாக இருக்கப்படாது, கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு தான் இருக்கணும். கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் இந்த போண்டா நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு இது சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை இப்படியே கீழே போடக்கொள்ளைக்கு புளூர பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி தான் நீங்கள் நீட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் போண்டா நல்லா சாஃப்டாக வரும். இதை அப்படியே ஒரு ஹவர் இல்லாட்டி ஒரு அரைவருக்கு மாதிரி இதை அப்படியே மூடி வைங்க. இது கொஞ்சம் டபுள் சைஸுக்கு வரட்டும். இப்போ அடுத்தது நாங்கள் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சட்னி செய்கிறதுக்கு நான் இதில் பாதி வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணுங்கள். க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி ஆட் பண்ணுங்கள். பாதி டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் கோகோனட் எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ் கோகோனட்டை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் சரியாக 1/2 கப் கோகோனட் இதில் ஆட் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ சட்னியில் அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இந்த சட்னி போண்டோட தொட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் தோசையோட எல்லாம் சாப்பிட்றதுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிடுறதுக்கு அப்புறமா நான் இது ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு இதில் லெமன் சின்ன துண்டை நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டேன்றால் சட்னி ரெடி ஆகிட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இது போண்டாவோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடையிலெல்லாம் வாங்கக்குள்ளிக்கு இந்த மாதிரி சட்னி தர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு மாதிரி சட்னியாக இருக்கும். கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சட்னி செஞ்சீங்கன்னா போண்டாவோட இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1 ஹவர் ஆகிட்டுது. நாங்கள் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த டோவை செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டோ டபுள் சைஸுக்கு வந்துக்குது. நாம் இப்போ இதில் போண்டா போடலாம். அதுக்கு முதல் நான் இதில் பாதி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணுறேன். இது கூட கருவேப்பிலையும் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன். கூடவே க்ரீன் சில்லி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். நான் ஒரு 3 க்ரீன் சில்லி மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் சில்லிக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணாலும் நல்லா வரும். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நோம்பு ஸ்டார்ட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இஃப்தாருக்கு தேவையான எல்லா ரெசிபீஸும் ஒவ்வொன்றா இன்ஷா அல்லாஹ் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2-3 பேர் கமெண்ட்லேயும் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர் இன்னும் நோம்புக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணவே இல்லைன்னு. நான் அப்லோட் பண்ணணுன்ட்டு தான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சுகமில்லாமல் பேத்துட்டுது. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ தான் கொஞ்சம் ஓகே ஆகிக்குது. இதுக்கப்புறமா என்னோட நிறைய வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி போல்ஸாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே ஒயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். உங்களோட கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியில் உங்களோட கையை நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமா போல்ஸ் பிடிச்சிடுங்க. போல் சரியாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒயிலில் போட்டதும் நல்லா பொங்கி நல்ல பெரிய சைஸுக்கு வரும். இந்த மாதிரி தான் வரணும். நீங்கள் சம்டைம் டோவை இறுக்கமாக பிணைஞ்சிட்டிங்கன்னா இதை ஒயிலில் போட்டு ஃப்ரை பண்ணக்குள்ளைக்கு வெடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்போவுமே டோவை நல்லா சாஃப்டாகவே நீட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் போண்டாவும் நல்லா சாஃப்டாக வரும். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட போண்டா நல்ல ஈஸியாக வீட்டில் நல்ல சாஃப்டாகவும் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.